என்னண்ணே வெளியில ஏதோ வண்டி வர மாதிரி சத்தம் கேக்குது? ஆமா, அதுவும் நம்ம வீட்டுக்கிட்ட தான் கேக்குது. சார் சார் ஆ ஆ வணக்கம் 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 ஐயா. கருப்பு மாமா. வெளியில என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. யாரு என்னன்னு போய் பாரு போ. சரி மாமா, அந்த பாக்குறேன். பாரு கருப்பு. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. ராஜா அங்க இருக்காரா? உள்ளதாங்க இருக்காரு. வாங்க ஐயா வாங்க. ஐயா நீங்களே நேரில் வந்தீங்க, முக்கியமான விஷயமா ஐயா? முக்கியமான விஷயம் தான். நீங்க இங்கே இருங்க. வாங்க ஐயா. அண்ணா நம்ம தலைவர் வராருண்ணே. என்ன தலைவர் வாங்க, வராரு? நீங்க போங்க, நீங்க போங்க. வாங்க மாமா. வாங்க வாங்க ஆ, ஆ, வாங்க தலைவரே வாங்க. ஆ. என்ன ராஜா அங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தலைவரே. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஜம்முன்னு இருக்கேன்பா. என்ன சன்னாசி நல்லா சௌக்கியமாயா? நல்லா இருக்கீங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படியா இருக்கீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்குமா? இருக்கட்டும். வாங்க தலைவரே வாங்க வந்து உட்காருங்க. ஆஹா, அது உங்க ராஜாங்க. அங்க போய் நான் உட்காரலாமா? வாங்க தலைவரே வாங்க. உட்காருங்க, சும்மா உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க தலைவரே. ஆ, ஆ, நல்லா இருக்கேன் நாற்காலி. என்ன மதனி இது? இவர் எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்காரு? என்னன்னு தெரியலையா தாச்சு, பாப்போம். என்ன ராஜாங்க தலைவரே இது என்னடாவே திடீர்னு ஒரு நோட்டீஸே இல்லாம வந்து நிக்கிறானேன்னு திகைச்சு போய் பாக்குறீங்களா? ஆமா தலைவரே, நீங்க சிவகங்கை காரைக்குடின்னு சுற்றுப்பயணம் போயிருக்கிறதா எனக்கு தெரியும். ஆனா திடுதிப்புன்னு இப்படி மதுரைக்கு வருவீங்கன்னு, அதுவும் எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நாங்க யாருமே நினைச்சு பார்க்கல தலைவரே. நானா உங்க வீட்டுக்கு வரலப்பா, நீங்க என்ன வரவழைச்சிருக்கிறீங்க, அதான் விஷயம். என்ன நான் சொல்றது புரியலையா? புரியல தலைவரே. திருமணம் ஒரு பெண்ணோட கல்விக்கு தடையா இருந்துடக்கூடாதுன்னு உங்க வீட்டு மருமகளை, நம்ம தமிழ்ச்செல்விய 12ஆம் கிளாஸ் மறுவாய்ப்பு பரீட்சை எழுத வச்சு இந்த மாநிலத்திலேயே அதிக மதிப்பெண் எடுத்து முதல் மாணவியா வரத்துக்கு ஊக்குவிச்சு இருக்கிறீங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?